அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வாழை மீன் கறி ஆக்குவோம். அது கிராமத்து ஸ்டைலில் மண்சட்டியில் ஆக்குவோம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ மீன் கறி மசாலா கலக்கி வச்சுருக்கேன். இது தேங்காய் பூவை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோங்க. தேங்காய் பூவை அதே அரைச்ச கப்பில் வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் போல மீன் கறி மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கிறோங்க. அதையும் அரைச்சி என்ன செஞ்சோன்னா, நம்ம அந்த மீன் கறி மசாலா குழப்பி வச்சுருப்போம்ல, அதிலேயே சேர்த்து விட்டுறலாம். இப்போ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா கொஞ்சம் கூட போடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். தேங்காய் அரைச்ச தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அப்புறம் வந்து அந்த பிளெண்டரில் அரைச்சது எல்லாத்தையும் ஒரு கறியை கூட்டி வச்சுக்கிடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ புளி கரைச்சலும் ஊற்றிக்கிறங்க. புளி கொஞ்சம் கடுகுன்னு ஊற்றினா தான் இந்த வாழை மீனுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், மண்சட்டியில் நல்லா எண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் எல்லாம் வெடிக்க விட்டாச்சு. இப்போ அதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா அதுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கே என்ன செய்யுங்க, அதிலே கத்திரிக்காய் போடுங்க. கத்திரிக்காய் போட்டியேண்டா கொஞ்சம் நல்லா மசியும். கத்திரிக்காய் சட்டிலேயே போட்டியேண்டா, எண்ணெயில் போட்டியேண்டா அதோட வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறங்க. நல்லா வதங்கிக்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விருந்து இருக்குல்ல, அந்த பிளெண்டரில் அரைச்சது அதையும் அதிலேயே சேர்த்துக்கிறங்க. அந்த எண்ணெயிலையும் சேர்த்துருங்க. அது நல்லா வாசமாக இருக்கும். மசாலா வெங்காயம் தக்காளிலாம் போட்டதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்குருங்க. இது வந்து கறியில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி சேர்த்தேன்னா, இந்த வாழை மீனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல உரப்பும் புளிப்பும் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அதைய கூட்டி வச்சதை தூக்கி அதில் ஊற்றி விட்டாச்சு பாருங்கள். நல்லா ஊற்றி விட்டு கிண்டி விட்டுக்குருங்க. கிண்டி விட்டு என்ன செய்யுங்க, கொஞ்சம் லேசாக வாயில் வச்சு பாருங்கள். இந்த நாக்கில் தொட்டு பார்த்துங்க, உப்பு புளிப்புலாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குருங்க. அதோட பாருங்கள், நல்லா அந்த மசாலா போகிறது வரையும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. கறியை கொதிக்க விட்டதோடு என்ன செய்யுங்க, நல்லா மசாலா வாட போயிடணும். அப்புறம் மீனை போடுறேன் பாருங்கள். மீனை போட்டதோடு என்ன செய்யுங்க, அந்த மீன் போட்டுட்டு அதுலேயே வந்து முருங்கைக்காய் போடுறேன். நான் இந்த வாழை மீனுக்கு வந்து எல்லா காய்கறியும் போடுறேன். முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போட்டிருக்கேன். போட்டியேண்டா சூப்பராக இருக்கும். அந்த கறி வாசமும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து அதில் மாங்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து என்ன செய்யலாம், நல்லா ஒரு கொதிக்க விட்டுறலாம். நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாங்காய் போடுறேன். இந்த வெங்காயம், கொஞ்சம் வெண்டைக்காய், தக்காளி பழம் கடைசியாக போட்டு நம்ம என்ன செய்யலாம், நல்லா இன்னும் 2 கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டு என்ன செய்யுங்க, நம்ம ஸ்டவ்வை பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக பாருங்கள், கொஞ்சம் போல் தேங்காய் பால் ஊற்றுறேன். சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் பால் சேர்த்துக்கிறோங்க. இந்த தேங்காயும் போட்டிருக்கோம், தேங்காய் பால் சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த கறி சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குதா? நல்லா கொதிச்சு கம்மண்டு வீடே மணத்துச்சு. அந்த கறி சூப்பராக இருந்துச்சு. அதே மண்சட்டியில் ஆக்குறோமா, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு பெனா கிச்சன் இருக்கும், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்கும், நல்லா இருக்கா அப்படின்னா.